சார் வணக்கம் சார். வணக்கம். தினம் ஒரு பாஜக தலைவர்களாக பிடிச்சி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியை கண்ணாமண்ணான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இது சண்டை போய்கிட்டே இருக்கேன் நிற்காம. இதனுடைய அஜெண்டா தான் என்னன்னு நினைக்கிறீங்க? பிளான்டா இது? இல்லை, இது பிளான்டுன்றதை விட இப்போது திமுகவுக்கு எதிராக நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு எடப்பாடி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். அவரால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மெகா கூட்டணி அமைக்க முடியல. தேமுதிக மட்டும்தான் சேர்ந்தாங்க. ஸோ அதோட விளைவை அவர் அனுபவித்தார். சவுத்தில் கொங்கு மண்டலத்திலலாம் ஒரு இடம் கூட வாங்க முடியல. அங்கெல்லாம் ஏடிஎம்கேக்கு ஒரு செல்வாக்கு இருந்த இடங்கள். அங்கேயே ரொம்ப தோற்று போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 எம்எல்ஏக்கள் 62 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் இருக்கிற தொகுதிகள்லேயும் அவங்க அசம்பிளி செக்மெண்ட்டில் அதிகமான ஓட்டுக்கள் அவங்க பெறலைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல. நீ ஒரு தற்குறி, நீ தமிழ்ந்து போயே பதவி வாங்கின அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவரை பார்த்து நீ எம்ஜிஆர் உனக்கு முன்னாடியே, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார், நீங்கள் விமானத்தில் ஏறும்போது ஒரு பேச்சு பேசுகிற, விமானத்துலேருந்து இறங்கும்போது ஒரு பேச்சு பேசுகிற அப்படின்லாம் அவர் ஏதோ அவரை பற்றி பேசினார். இருந்தாலும் அண்ணாமலையோட அட்டாக் ரொம்ப சீரியஸான அட்டாக். இவரை வச்சு எடப்பாடி தாக்கினது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அப்போது இப்போ அவர் போன பிறகு உதயகுமார் ஒரு அறிக்கை விட்டார். என்னென்னா இப்போது அண்ணாமலை போன பிறகு அவர் தமிழ்நாடு அரசியல் ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரியும், அதிமுக பாஜக தொண்டர்கள்லாம் சுதந்திரமாக இருக்கிற மாதிரியும், பொறுப்பானவர்களை பொறுப்புக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ந்து பேசுகிற மாதிரி, வரவேற்கிற மாதிரி, பாஜக பொறுப்புக்குழு வரவேற்கிற மாதிரி உதயகுமார் விட்டார். ஆனால் அந்த உதயகுமார் அறிக்கை விட்டு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ராமசீனிவாசன் இருக்காருல, அந்த பொறுப்புக்குழுல அவர் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டார் ஏடிஎம்கேவை. ஜெயக்குமார் சொன்னார், 4 சீட்டு எங்களால் தான் வாங்கினீங்க அப்படின்ற பிச்சை போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த டோனில் சொன்னார். 4 சீட்டு நீங்கள் எங்களுக்கு போட்ட பிச்சையா, இல்லை உங்களுக்கு 65 சீட் நாங்கள் போட்ட பிச்சையா? அதனால் முதல்ல உங்கள் கணக்கெல்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் பாஜகவோட சேர்ந்து நீங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் நீங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ, ஏன் நீங்கள் 20 அசம்பிளி சீட்லாம் நீங்கள் அதிகமான லீடிங்கில் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 220 சீட்டில் நீங்கள் அதிகமான லீடிங் வரல. திமுக தான் 200 இடங்களில் வந்திருக்கு. அப்போ உங்கள் பிரச்சனை என்ன? செகண்டும் நீங்கள் நிறைய இடங்களில் வரல, நாங்கள் நிறைய இடங்களில் வந்திருக்கோம். அதனால் உங்கள் கட்சி பலவீனமாக இருக்குது. உங்கள் கூட இனிமேல் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறதா இல்லை. ஆக்சுவலாக வரப்போகிற உள்ளாட்சி எலெக்ஷனில் பார்த்துடலாம், நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு பாஜக சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ இவங்ககிட்ட என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரியாது. ஆக்சுவலாக இப்போது எடப்பாடி 2 நாளாக அண்ணாமலை கூட சண்டை விட்டதுக்கப்புறம் எடப்பாடி இப்போ 3 நாளாக மௌனமாக இருக்கார். ப்ராபபிளி அவர் இப்போது அடுத்த கட்டமாக கட்சியில் அவருக்கு என்னென்னா கட்சியை இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அடுத்த எலெக்ஷன்ஸுக்கு தயார் பண்ணணும், வரப்போகிற எலெக்ஷன்ஸ் தயார் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு, மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு, நீங்கள் தயார் பண்ணுங்கள், உங்களுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் சீட் தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக சின்ன குரூப்பாக கூப்பிட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் அந்த குரூப்பெல்லாம் கூப்பிட்டு அவர் மீட்டிங் நடத்தினாலும் அவர்கிட்ட சொல்கிற விஷயம் எல்லோரும் ஒன்று தான். ஒன்று, நீங்கள் நம்ம கட்சியை பலப்படுத்துங்க, இல்லை வலுவான கூட்டணி அமைங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணலைன்னா கட்சியில் 26 நமக்கு எதிர்காலம் கிடையாது. சும்மா நீங்கள் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் மோசமான ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் இதை ஈஸியாக கடந்து போகலாம் பார்க்குறீங்க. அந்த மாதிரி பொறுப்பெடுத்துக்காக கடந்து போகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் 26 நீங்கள் எனக்கு சீட்டு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நாங்கள் கொடுத்தாலும் வின் பண்ண போகிறதில்ல. வின் பண்ணுறதுக்கு ஏற்றபடி கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷனும் இல்லை. அதனால் வின் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இப்போ மெகா கூட்டணியில் நம்மக்கிட்ட யார் வருவாங்க சொல்லுங்கள்? நீங்கள் சீமான் உங்ககிட்ட வருவாரா, இல்லை விஜய் தான் உங்ககிட்ட வருவாரா, இல்லை பாஜக தான் நீங்கள் இப்போ பேசின பேச்சு, அண்ணாமலை பேசின பேச்சுக்கு இப்போ பாஜக ராமசீனிவாசனே சொல்லிட்டாரு, அதிமுக இனிமேல் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அது கிடையாதுன்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஒருவேளை எலெக்ஷன்ஸ் போது மாறலாம் சொல்லிட்டாரு. நம்ம எதுக்கும் தயாராக இருக்கணும். அதனால் நம்ம எப்படி வின் பண்ணுறது, நம்ம கட்சி எப்படி பலப்படுத்துறதுன்னு அந்த ஆஸ்பெக்டை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை பிடிச்சி அப்பப்போ சந்திக்கிற எம்எல்ஏக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிவி சண்முகம் போன்றவங்களாம் இனிமேல் எடப்பாடிகிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம, அந்த மாதிரி ஒரு சீரியஸாக எப்படி இவரை வழி கொள்வது, நம்ம இவர்கிட்ட போய் பேசி பிரயோஜனம் கிடையாது, இவருக்கு வேறு ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னு சிவி சண்முகம் போன்றவர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. உட்கட்சி சண்டையே இன்னும் முடியலையோ? உட்கட்சி சண்டையே முடியாது சார். ஏன்னா அவர் தோல்விக்கு பொறுப்பே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரியும், கட்சி ஏதோ பலமாக இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரியும் போயிட்டு இருக்காரு. யாராவது கேள்வி கேட்டால் அந்த எம்எல்ஏ உனக்கு சீட் கிடையாதுன்னு மிரட்டுறாரு. இது மாதிரி இருந்தப்போ எப்படி அது உட்கட்சி சண்டை முடியும்? ஆக்சுவலாக நீங்கள் உண்மையான பிரச்சனை என்ன கட்சியில், அதை தீர்க்கறதுக்கான வழிகள் என்ன, அதை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் நான் தான் கட்சி,
நான் தான் சின்ன என்கிட்ட தான் இருக்குது, நான் சொல்கிறதா நீங்களாம் கேட்கணும்னு சர்வாதிகாரி மாதிரி நடந்துட்டீங்கன்னா எப்படி அவங்க வந்து ஒத்துப்பாங்க? நீங்கள் எம்எல்ஏ சீட் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நாங்கள் எதுக்கு கை காசு செலவிச்சு நாங்கள் தோக்கணுன்ற லெவலில் தான் இப்போது எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. உங்களால் கூட்டணியும் அமைக்க முடியாது, உங்களால் கட்சியையும் பலப்படுத்த முடியாதுன்னா நாங்கள் ஏன் கட்சியில் இருக்கணும்னு கேட்குற லெவலில் இருக்காங்க. பெரிய தலைவர்கள்லாம், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? சரி, மௌனமாக இருக்காங்க. ஏதாவது ஒரு டேர்னிங் வருமா, ஒரு திருப்பு முறை ஏதாவது வருமா, எடப்பாடி வந்து கொஞ்சம் மாறுவாரா, மனம் மாறுவாரா, கட்சியை ஒற்றுமைக்கு மீண்டும் வழிவகுப்பாரா அப்படின்னு மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து அவர் இப்போ பொதுச் செயலாளர்னு கூட அறிக்கையில் போட்டுக்கிறது இல்லையே. பெரும்பாலும் கோர்ட்டுக்கு கண்டிச்சதுலேருந்து அவர் தன்னை பொதுச் செயலாளர்னு கூட போட்டுக்கிறது இல்லையே. நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே கோர்ட்டில் கேட்ட பிறகு அவங்க அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதுதான் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து கட்சிக்காரங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் என்ன நடக்குமோன்னு ஒரு ஆங்ஸைட்டியோட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நம்ம கட்சி வலிமையாக வருமா வராதா, நம்ம 26 நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைப்பார மாட்டாரா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப குழம்பி போய் கட்சிக்காரங்க கிடக்காங்க. அவங்க குழம்பி போய் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எடப்பாடி தான். ஆனால் நேற்றைய இந்த ஒரு நாளிதழ செய்தியில் கூட போட்டிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிறதுக்காக உத்தரவிட்டிருக்கிறாரு, போயிட்டு எல்லா வேலையும் பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்னா. உட்கட்சி பிரச்சனைலாம் இருந்தால் இது எப்படி சார் பண்ண முடியும்? சார், யாருக்குமே உழைக்கிறதுக்கான மனசே இல்லை சார். கட்சிக்கான எதிர்காலம் கிளியராக இருந்தவங்க கிளியராக இல்லாத போது எப்படி சார் உழைப்பாங்க? நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலேயே உங்களால் அதிகமான ஓட்டு வாங்கி காமிக்க முடியல, நீங்கள் அண்ணாமலைக்கு மேலே ஓட்டு வாங்கி காமிக்க முடியல, நீங்கள் டிடிவிக்கு மேலே ஓட்டு வாங்கி காமிக்க முடியல, இவர் பன்னீர்செல்வத்துக்கு மேலே ஓட்டு வாங்கி காமிக்க முடியல. நீங்கள் பின்னாடி இருக்கும்போது கட்சிக்காரனுக்கு எந்த நம்பிக்கையில் வந்து அவன் இருப்பான் சார்? அவன் 4.5 வருஷ காலம் சம்பாதிச்சான், எல்லாம் கரெக்டு. அதெல்லாம் எவ்வளோ நாள் தான் செலவழிச்சிட்டு இருப்பான் அவன். சரி, நம்ம செலவழிக்கிறது வேஸ்ட்டு, ஏதாவது வின் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் செலவழிப்பான். நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் ஒரு பெரிய கவர்ச்சிகரமான தலைவரும் கிடையாது, செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது. நீங்கள் தோல்விக்கு பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, கட்சியை வலுப்படுத்தவும் மாட்டேன்றீங்க. அப்புறம் நான் ஏன் செலவழிக்கணும், எதுக்காக வேலை செய்யணும்னு கேட்குறான். எதுக்காக நாங்கள் வேலை செய்யணும்? ஆனால் எடப்பாடிக்கு வேண்டிய ஒரு சில எம்எல்ஏக்கள் வேணால் சில தொகுதிகளில் தான் செய்யலாமே தவிர, பெரும்பாலான கட்சி வந்து இந்த பேங்க் பாஷையில் சொன்னால் டார்மெண்ட்டாக இருக்குன்னா அப்படியே செயலற்று போய் அப்படியே முடங்கி கிடக்கு ஆக்சுவலாக. இல்லை, அவங்க வெளியில் பார்த்தா எல்லாம் தைரியமாக நார்மல் பாலிடிக்ஸ் வந்துட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி உட்கட்சி பாலிடிக்ஸ் எதுவுமே வெளியில தெரிய மாட்டேங்குதே. இல்லை, வெளியில் தெரியலன்னா ஆக்டிவிட்டி இருந்தால் தானே. எத்தனை பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அதிமுகவில் தினசரி? ஒரு வாரத்துக்கு எத்தனை பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க கணக்கு கேளுங்க. ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதா அதிமுகவில்? ஏன்னா இப்போ கூட நீங்கள் வந்து அண்ணாமலை எதிர்த்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்களே தற்கொலைன்னு சொன்னதுக்கு எத்தனை மாவட்டங்கள் நடந்தது? உங்கள் கொங்கு மாவட்டங்கள் தான் நடந்தது. எத்தனை மாவட்டங்கள்? எல்லா மாவட்டங்களையும் பண்ணீங்களா? சிவி சண்முகம் இருக்கிற ஏரியாவில், அவர் இருக்கிற ஏரியாவில் பண்ணார் அவர்? இல்லை, அவர் தான் பதில் சொன்னாரா? எந்த தலைவர் உங்களுக்கு ஆதரவாக வந்தாங்க சார்? தற்கொலைன்னு சொன்னபோது யாராவது உங்களுக்கு ஆதரவாக வந்தாங்களா? சிவி சண்முகம் போன்றவர் வந்தாங்களா? வேலுமணி போன்றவர் வந்தாங்களா? எல்லாம் பேசாமல் தானே இருக்காங்க, வாய முடிந்து தான் இருக்காங்க. ஜெயக்குமாரை விடுங்க, அவர் வழக்கமாக பேசுகிறவர். நான் சொல்ல கேபி முனுசாமி கூட அதை பற்றி பேசல, எவரும் பேசாமல் தானே இருக்காரு. உங்களை இவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்காரு அண்ணாமலை, எல்லாம் பேசாமல் தானே இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்தாங்களா? வரவே இல்லையே. எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா? நடத்தவே இல்லையே. இதெல்லாம் வந்து எடப்பாடி மேலே இருக்கிற அதிருப்தியை தெரிவிக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அதுக்குள்ளே வந்து புகைஞ்சிட்டு இருக்கு. அந்த புகை வந்து எப்போ வந்து அது பெரு நெருப்பாக எரியுன்றது பொறுத்து தான் பார்க்கணும். அது ஏதோ அந்த போன வாட்டி நடந்த அந்த செயற்குழு மீட்டிங்கில் வெடிக்க வேண்டியது. அது என்னடா, அந்த 6 மந்திரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே, அவங்க வந்து பேசி முடிக்கட்டும் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. அது வந்து இப்போ புகை, அது ஒன்றும் நடக்கலை. அப்போ புகைஞ்சின்னு இருக்கு. இப்போ இந்த புகைச்சல் எப்போ பெரு நெருப்பாக மாறும்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. எடப்பாடி ஏதோ இந்த ரோம் எரியும் போது நீரோமன்னன் பிடிவாசிச்ச மாதிரி அவர் பாட்டுக்கு ஓமலூரில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு உட்காந்து. இது நடக்கிறதே கிரவுண்ட் லெவலில் யார் வேலை செய்கிறா? எந்த கட்சிக்காரன் வேலை செய்யறான் சொல்லுங்கள்? எந்த நம்பிக்கையில் வேலை செய்வான் சொல்லுங்கள்? அதனால் வந்து அன்லஸ் இவர் வந்து தோல்வி நடந்திருக்கு, ஆமாம் கட்சி பல இடங்களில் பலவீனமாக இருக்குது, நம்ம இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு கட்சியாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணால் தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். முதல்ல வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும் சார். அதிமுக ஒன்றுபட்ட ஒரு கட்சியாக வந்துடுச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது வந்து பிரிஞ்சு இல்லை, அது சவுத்துலேயும் சரி கொங்குலையும் சரி, அது பாஜக கூட்டணி இருக்கோ இல்லையோ, நாங்கள் வந்து வின் பண்ணுவோம், எங்களோட கோட்டை கொங்கு கோட்டை அப்படின்னு நம்பிக்கை நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டாமா? அப்போது உங்கள் கட்சி இணைஞ்சிருக்க வேண்டாமா? எல்லா தலைவர்களும் இணைக்க வேண்டாமா? எவ்வளோ பிரிஞ்சிருந்த எவ்வளோ கட்சிகள் எப்படியோலாம் ஒன்று சேர்ந்துருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சி ஒன்று சேர்றதுல நீங்கள் ஏன் தடங்களாக இருக்கீங்க? உங்கள் பதவி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைனா அதை பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ அதிமுகன்ற கட்சியோட எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தான் உங்களுக்கு கவலையா? உங்களுக்கு எதிர்காலம் இல்லை, கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னா உங்களுக்கு எதிர்காலம் இல்லை, அவ்வளோதான். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எதுவுமே எது நடந்தாலும் பரவாயில்ல, சின்ன எங்கிட்ட இருக்கு, நான் ஒரு லெட்டர் பேட் கட்சியாவது நடத்துவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா
அப்புறம் உங்களை தூக்கி போட்டு அடுத்த இன்னொரு குரூப் வந்து உட்காரத்துக்கான நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலா. இல்ல தோல்வின்னா அதுக்காக அதிருப்தியில இருக்காங்கண்ணா. அதுக்கு தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தானே போய் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை போடணும்னு சொல்றாரு. போய் பூத் வாரியா போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க சொல்றாரு. இதெல்லாம் அதுக்கான வியூகம் தானே. எங்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து என்னங்க ஆக போகுது? இப்போ அவரோட செல்வாக்கு விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் தான், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறாரு. அவர் தன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட சொல்லுவார். அது அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றது 26 எலெக்ஷனில் ஒரு தனியாக போட்டி போட்டால் தெரிஞ்சு போயிடும். அவரை அட்டாக் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவர் வந்து திமுக வைத்து அட்டாக் பண்ண போகிறாரு. திமுக எதிர்ப்போட்டிகளை ஒரு பிரிப்பாருன்றது உண்மை. அது உங்களுக்கும் அதுலேயும் நீங்கள் இழக்க போகிறீங்க. ஆக்சுவலாக திமுக எதிர்ப்போட்டிகள் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வர அதுவும் போயிடும். இன்னும் மோசமாக நீங்கள் தோப்பீங்க. உங்கள் கட்சியை வலுப்படுத்தலைன்னா, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி உங்கள் கட்சியை வலுப்படலைன்னா, உங்களுக்கு அந்த திமுக எதிர்ப்போட்டிகள் உங்களுக்கும் வராது. அது அடுத்த பாஜக ஒரு அணி அமைச்சா அவங்களுக்கு போகும், இல்லை சீமான் அணிக்கு போகும், இல்லை விஜய் அணிக்கு போகும். 4 அணியாக இருக்கும்போது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த நம்பிக்கையை கொடுக்குறீங்க? முதல்ல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்களா, கட்சி ஒன்றுபட்டு வலிமையாக இருக்கும்ட்டு? 2வது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்களா, வாங்க எங்கள் கூட சேருங்க, மெகா கூட்டணியில் நம்ம வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த நம்பிக்கை கொடுக்குறீங்களா? அதுவும் ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே ஏன் இல்லைன்னா நீங்கள் இப்போ கட்சியை பலப்படுத்தலை, அவ்வளோதான். நீங்கள் கட்சி எந்த இடத்துல வந்து வீக்காக இருக்கோ அந்த இடத்துல போய் வேலை செய்யலை ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எப்போ வேலை செஞ்சு எப்போ நீங்கள் அதை அங்கெல்லாம் பில்டப் பண்ணுறதாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் முதல்ல வந்து 65 எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல ஏன் வந்து கட்சி வந்து பின்னாடி போச்சுன்றத முதல்ல அதை ஆரஞ்சு பார்த்தீங்களா? அந்த எம்எல்ஏக்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? அந்த எம்எல்ஏக்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதே எம்எல்ஏக்கள் தான் மாவட்ட செயலாளராக பாதி பேர் இருக்காங்க. அந்த பாதி பேர் மாவட்ட செயலர் என்ன வேலை செய்வாங்க? அவங்க தொகுதியிலே அவங்க ஓட்டு வாங்க முடியாது. அவங்க போய் என்ன புதுசாக என்ன வேலை செஞ்சிட போகிறாங்க? அவங்களுக்கு தான் கட்சியில் இருக்கிற விஷயங்களே தெரிஞ்சு போச்சு. எதுக்குடா வேலை செய்யணும் தானே அவங்க இருக்காங்க. எதிர்காலம் சரியா இல்லாத போது ஏன் வேலை செய்யணும் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட்சியை ஒன்றுபடுத்தினாலே தவிர வேற எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த கட்சியை வந்து மேலெடுத்துன்னு போகாது சார். ஆக்சுவலாக இதை நீங்கள் செல்வாக்காக கொண்டு வரணும். இதை வந்து அடுத்தது திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்ற பழைய பேச்சு மீண்டும் வரணும்னா நீங்கள் கட்சியை ஒன்றுபடுத்தினா தான் முடியும். அதுக்கு நீங்கள் தலைவர்கள் பல தியாகங்கள்லாம் பண்ணணும். செல்ஃபிஷாக பார்த்துட்டு எங்கிட்ட ரெட்டை எலெக்ஷன் இருக்குது, நான் எதுக்கு விட மாட்டேன், நான் பொதுச் செயலாளர், எங்கிட்ட 3000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அந்த பொதுக்குழு 3000 பேரை மட்டும் வச்சு நீங்கள் உட்காந்துருங்க. அவங்க ஏற்கனவே கட்சியில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. எந்த மக்கள் ஓட்டு போடுவாரோ ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு, அவ்வளோதான். அதுதான் விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து செய்யணும். நீங்கள் ஏதோ வந்து எதையும் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஏதோ எல்லாமே நல்லா இருக்குது, மாதம் மும்மாறி பொழிகிறதா மந்திரி அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கட்சி தேர்றதுக்கான வழியே கிடையாது. எதிரணியிலையும் யாரும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல. ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சசிகலா எல்லாருடைய வாய்ஸும் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் வந்து ஒரு பிளானிங் சரியில்லை சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த இது இல்லை. அவங்க வந்து இப்போ சசிகலா போனாங்க, ஒரு பிளான் பண்ணி போக வேண்டாமா? நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் யார், அவங்கள எப்படி நம்ம சந்திக்க முடியும்? அது ஒரு மறைமுகமாக சந்திக்கலாமா, நேர்முகமாக சந்திக்கலாமா, இல்லை சில பேரை கூப்பிட்டு நம்ம தனியாக பேசலாமா, பேசி கட்சியில் இருக்கிற என்ன பிரச்சனை, ஏன் நம்ம ஒன்றுபட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு அவங்கள கீழே இருக்கிற கேடரை நீங்கள் நிர்வாகிகளை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள மூலமாக ஒரு குரலை எழுப்ப வேண்டாமா நீங்கள்? அதுதான் உண்மையான வேலை ஆக்சுவலாக. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி வேனில் போனீங்கன்னா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஆக்சுவலாக. இவர் ஓபிஎஸ் வந்து ஏதோ ஒற்றுமைக்கான ஒரு குழுன்னு அவர் ஒரு தனியாக ஒன்று வச்சுருக்காரே தவிர அது என்ன வேலை செய்யுது ஆக்சுவலாக? அவருக்கும் வந்து பாஜகவோட நம்ம ஒட்டின்னு இருந்தால் போகிறோம், நம்ம அந்த டைம்லேயே ஓட்டின்னு இருக்கலாம், பாஜகவோட பிரதமரோட நம்ம பார்க்கலாம், பிரதமர் பேசலாம், ஒரு மீட்டிங் கூப்பிட்டா போகலாம் வரலாம், இல்லை இங்கே எம்எல்ஏவாக இருக்கலாம்னா அவருக்கும் வந்து தானாக வந்து பழம் பழுத்து மடியில் விழாது சார். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் தான் வந்து உழைச்சாதான் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் எடப்பாடி அடமெண்ட்டாக இருக்காருன்னா அவரை என்ன வழி கொண்டுறதுன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதிமுகவுக்குள்ளேயே இருக்கிற சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் சரி நம்ம எலெக்ஷனில் தோற்றுருவோம், ஒரு எலெக்ஷனில் இதே மாதிரி போச்சுன்னா அப்போ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. பாஜக கூட்டணி இல்லாட்டி வேலுமணி அவுட்டாங்க. இப்போ இந்த 3 மாதத்தில் அண்ணாமலை இல்லாத காலத்தில் பாஜகவும் அதிமுகவும் நெருங்கி வருமானா பாஜக மேலிடம் இதை விரும்புது. ஆனால் இங்கே இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் அதை விரும்பலை. ஆனால் எலெக்ஷன் கூட்டணி எப்படி அமையும் சொல்ல முடியாது. சப்போஸ் நாளைக்கு பாஜக வரல வச்சுக்கோங்க, ஏடிஎம்கேயோட வரல வச்சுக்கோங்க, தொண்டர்கள் விரும்பலைன்னா கூட சில சமயம் சில கூட்டணிகள் அரித்மேட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த 2 அணியும் வாங்கின ஓட்டை கூட்டி பார்க்கும்போது சில இடங்களில் கொஞ்சம் திமுக அணியை டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. விஜய் வந்தாலும் அவர் கொஞ்சம் ஓட்டை பிரித்தா கூட இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
இப்போ வேலுமணியும் சிவி சண்முகமும் என்ன நினைப்பாங்க, நம்ம 26 எலெக்ஷன் நம்ம கூட்டணியே இல்லாட்டி நம்ம தனியாக நின்னா நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம சிவி சண்முகம் அவர் எம்பியாக இருக்கார், அவங்களுடைய ஆட்கள் அவங்க நின்னாங்கன்னா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது வேலுமணியும் தங்கமணியும் அவங்களாம் யோசிக்க மாட்டாங்களா, என்னடா நம்ம வந்து எப்படி வின் பண்ணுறது? அப்போ எப்படி வின் பண்ணுறதுனா, அப்போ வந்து கட்சி வலிமையாக இருக்கணும், வின் பண்ணணும், இல்லை கட்சி வலிமையான கூட்டணி அமைக்கணும், வின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இல்லாத போது எப்படி வின் பண்ணுறது அப்படின்றது முக்கியமான கேள்வி. ஸோ அதனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் ஏதோ வந்து சைலண்ட்டாக இருக்கிறதே பெட்டரு. அண்ணாமலைக்கு பதிலே சொல்ல மாட்டேன்னார். அப்புறம் அண்ணாமலையோட மோதினார். அவர் மோதிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸோ கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றது அந்த பாயிண்டில் பதிலே கிடையாது. நான் கூப்பிட்டு எல்லாரையும் விசாரித்தேன் அப்படின்னா, என்ன விசாரிச்சிங்க? நீங்கள் யாரையும் கூப்பிட்டு பேசாதீங்கன்னு, நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது, இணைப்பை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தானே எல்லாரையும் கூப்பிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அந்த மாதிரி கண்டிஷன் கூப்பிட்டு பேசுறது ஒரு பேச்சா ஆக்சுவலாக? நீங்கள் வந்து ஒரு மனம் விட்டு பேசணும்னா வந்து எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க, இணைந்தவர்களெல்லாம் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேரணும் தானே பேசியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இதை பேசாத அதை பேசாதன்னு அவங்க என்ன பேச முடியும்? அதனால் இந்த 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 எடப்பாடி நடத்துகிற இந்த நாடகம் இருக்குல்ல, இது வந்து ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கட்சி கீழே இருக்கிற தொண்டர்கள் குமுறிட்டு கிடக்கான் ஆக்சுவலாக. இதனால இந்த கட்சி இப்படி போயிட்டுருக்கு, இந்த தலைமையே இப்படி இருக்குன்னு குமுறின்னு கிடக்கிறான் எல்லாருமே. டிடிவி தினகரன் கூட 2026க்கு பிறகு கட்சி இருக்காதுன்றாருங்களா சார்? இல்லை, அவர் கொஞ்சம் அதிகபட்சமாக சொல்கிறாருங்க. பட் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த எடப்பாடி வந்து ஒற்றுமைக்கு தடையாக இருக்கார். அந்த கோபத்தில் அவர் பேசுகிறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த இந்த கட்சி வந்து இருக்கும், நிச்சயமாக ஒன்றுபட்டு அனைவரும் ஒன்றுபட்டு இணைந்திருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமும் இருக்கும்னா இருக்கும். ஆனால் அந்த அளவு வலிமையோடு இருக்காது. ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் வேணால் ஒர்க் பண்ணலாமே தவிர கட்சியெல்லாம் ஒரேடியாக அழிஞ்சிடணும் அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நான் போகல. தினகரன் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா வந்து எடப்பாடி வந்து ஒரு ஒற்றுமைக்கு தடையாக இருக்கார், இந்த கட்சி வலிமையாக வரதை வந்து அவர் விரும்பலை, கட்சி இப்படியே இருக்கணும், தானும் பொதுச் செயலாளர் அல்லது பொதுச் செயலாளராக இருக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அடுத்த தடவை இவர் இந்த 62 எம்எல்ஏக்கள் கூட அவர் பின்னாடி இருக்க மாட்டாங்க. பின்னாடி இருப்பாங்க, தேர்தலில்னா பதவியை இழந்துருவாங்க. இவர் எதிர்க்கட்சி தலைவர் வாய்ப்பையும் அவர் இழந்துருவார். அதுக்கான வாய்ப்புகள் தான். இவர் இதே மாதிரி 20 மாதம் இதே மாதிரி நடந்துட்டாருன்னா அடுத்த வாட்டி இவர் எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, அவ்வளோதான். அது உறுதி கண்டிப்பாக. சார், நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி சார்.